டாக்டர் வணக்கம். மேடம் சொன்னாங்க இல்லையா, இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி 350லேருந்து 400 சீட்டு வரை சொன்னாங்க. அது ஒரு கட்டமைக்கப்பட்டது, அது ஒரு ஊதி பெரிதாக காட்டப்பட்ட ஒரு பிம்பம்ங்கிறத இந்த முதல் கட்ட முடிவுகள் சொல்கிறது. ஆனாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாகுமா? ஏன்னா நம்ம ஆந்திராவில் ஆட்சியும் களமும் அப்படியே மாறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 இடத்துல சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்திருக்கு. இவங்கெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணி மாறி ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியமும் இருக்கா? இப்போ என்னன்னாக்க, இப்போ நம்ம அவசரப்பட்டு சொல்ல முடியாது. இன்னும் நேரம் ஆகணும். கரெக்ட். ஏன்னா ட்ரெண்ட் மாறிட்டே தான் இருக்கு. மாறிட்டே தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு நம்மளுக்கு அதிர்ச்சி தான். பீகாரும் அதிர்ச்சி தான். பீகார்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மகா கட்பந்தன் நல்லா வெற்றி பெறணும்னு நினச்சோம். அங்கேயே பிஜேபி அதிக அளவில் வர்றது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னன்னாக்கா இந்த இதில் சந்திரபாபு நாயுடு அவர் நினைச்சானா ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண முடியும். அவர் பொதுவாக ஒரு ஆன்டி பிஜேபி இது உள்ளவர் தான். சரி. என்னன்னாக்கா அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்த நெருக்கடியின் காரணமாகவும் காங்கிரஸ் தனியாக கூட்டணி போட்டதுனாலே ஒரு மும்முனை போட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே வெற்றி பெறணும் பிஜேபியோட ஆதரவு தேவைங்கிற அடிப்படையில் போகிறாரு. இப்போ அவர் ஒரு மதச்சார்பற்ற நிலையை எடுத்து நம்ம நாட்டுக்கு நல்லது நினைச்சாருனாக்க நிச்சயம் அவர் தனியாக பிஜேபி தனியாக வர முடியும். ஓகே. அதே மாதிரி இந்த தனியாக ஒரு 13-14 எண்ணிக்கை வருது இண்டிபெண்ட். ஆமாம், அதாவது என்டிஏ இந்தியா இந்த கூட்டணி தவிர. அப்போ அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கிட்ட கலந்து பேசலாம். நம்ம 19 பேர் காமிக்கிறாங்க, 19 பேர். அப்போ அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணலாம். ஆனால் பிஜேபி தொடர்ந்து இதே முன்னிலையில் இருக்குமான்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா கிராமப்புற வாக்குகள் எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் வரலாம். இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. 240 ஆயிடுச்சு. ஆமாம், மோடியே ரொம்ப நெருக்கடியான நிலைக்கு உள்ளானார். ஒரு கடத்தில் பின்னடைன்னு போட்டான் தொலைக்காட்சியில், மோடியே பின்னடைன்னு போட்டான். அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார். மிகப்பெரிய பிம்பம். ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் தான் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான வாக்கு வாங்கினவர். ஆனால் அவர் பின்னடைங்கிறப்ப அவருக்கு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும், பிஜேபி அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். அப்போ எந்த அளவு மக்கள் அப்படி போட்டு உங்களை மாதிரி ஆட்கள் சந்தோஷப்படுறதுக்கு ஏதோ போட்டாங்க. நாங்கள் எக்ஸிட் போல் போட்ட போது நீங்கள் எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க, அதனால இதை பார்த்தாச்சும் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்கன்னு போட்டல.